வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சுபமங்கலம் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் வாழ்வியல் கல்வியை பற்றியும் வாழ்க்கை கல்வி பற்றியும் சிந்திக்கப் போகிறோம். பொதுவாக பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நாம் படிக்கும் அனைத்து பாடத்திட்டங்களும் நம் வாழ்வியலுக்கு தேவையான பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காகவும் அதை மேலும் மேலும் பெருக்குவதற்காகவும் மட்டுமே பயன்படுகிறது. வாழ்நாள் முழுவதும் இதற்காக மட்டுமே செலவு செய்து கொண்டிருந்தால் வாழ்வின் நோக்கத்தை பற்றி எப்போது சிந்திப்பது? பொருளாதாரம் வாழ்வதற்கு தேவைதான். ஆனால் வாழ்வு முடியும் தருவாயிலேயே சேர்த்து வைத்திருந்த அத்தனை கோடி சொத்துக்களும் பயன் தராது. அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும்படி உங்கள் பொருளாதாரத்தை பெருக்கி அதை கட்டுப்பாட்டுடன் நிலைநிறுத்தி கொண்டு வாழும் காலத்திலேயே வாழ்க்கை கல்வியை பயில ஆரம்பிக்க வேண்டும். வாழ்க்கை கல்வியை கற்றுத்தர எந்த பள்ளிகளும் கல்லூரிகளும் இல்லை. இது நம்முடைய சாபக்கேடு. உங்களின் அடுத்த தலைமுறையினருக்கு சொத்து சேர்த்து வைப்பது மட்டும் உங்கள் கடமை அல்ல. நீங்கள் எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்திருந்தாலும் அது அவர்களுக்கு போதுமானதாகவும் இருக்கப் போவதில்லை. அப்போதெல்லாம் ஊருக்கே 10 லட்சாதிபதி 1 கோடீஸ்வரன் தான் இருந்திருப்பார்கள். இப்போது வீட்டுக்கு வீடு லட்சாதிபதி, தெருவுக்கு 10 கோடீஸ்வரன்கள். ஆதலால் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுங்கள். அதன் கூடவே நல்ல வாழ்க்கை கல்வியையும் கற்றுக் கொடுங்கள். அப்போதுதான் அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தை நல்ல முறையில் செலவு செய்வார்கள். உங்களையும் வயதான காலத்தில் நன்மதிப்புடன் வைத்து பாதுகாப்பார்கள். வெறும் பொருளீட்டலுக்காகவே 3 வயது முதல் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் முறையாக பாடம் பயில வேண்டுமென்றால் வாழ்வின் நோக்கமான இறைநிலையை அடைவதற்கு 60 வயதுக்கு மேல் ஆடி அடங்கிய பின்னர் கற்க நினைத்தால் முடியுமா? பொதுவாக எல்லோருக்குமே அப்படி ஒரு நினைப்பு. 60 வயதுக்கு மேல் உங்கள் உடலோ உயிரோ மனமோ எதுவுமே உங்கள் பேச்சை கேட்காது. அதுவரையில் அந்த ஜீவன் எதை பழகியதோ அதையேதான் தொடர நினைக்கும். இறைவனை அடைய வேண்டுமென்றால் அவனுடைய குணாதிசயங்களைப் போலவே நாமும் நம் குணங்களை மாற்ற எண்ண வேண்டும். இறைவன் பரிசுத்தமானவன். அவனிடத்தில் ஆணவம், கன்மம், மாயை போன்ற தீய குணங்களிலிருந்து பிறப்புறும் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் போன்ற எந்தவித தீய குணங்களும் இல்லை. இவை அனைத்தும் நம்முள் நிறைய இருக்கின்றன. இவை அனைத்தையும் நம்முள்ளிருந்து விலக்க வேண்டும். இறைவனை எங்கும் வெளியே தேட தேவையில்லை. ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளும் பரமாத்மா குடியிருக்கிறார். இந்த தீய குணங்களையெல்லாம் நம்மிடம் இருந்து அகற்றினால் உள்ளிருக்கும் பரமாத்மா வெளியே பிரதிபலிப்பார். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்பது சித்தர் வாக்கு. நம்மிடம் இருக்கும் தீய குணங்களை தெரிந்து கொண்டாலும் அதை அகற்ற நினைத்தாலும் அதை அவ்வளவு சுலபமாக அகற்றிவிட முடியாது. முன்வினை பதிவுகள் கர்மா என்ற பெயரில் நம்மை தடுக்க முற்படும். அதை எதிர்கொள்ள இறையருளை பரிபூரணமாக பெற்ற ஒரு குருவானவர் நமக்கு நிச்சயம் தேவை. அவர் நம் முன்ஜென்ம கர்ம வினைகள் நம்மை தடுக்காமல் பார்த்து கொள்வார். நாம் இறைவழியில் முன்னேறி செல்ல வழிநடத்தவும் செய்வார். நம் வாழ்வில் வரும் அனைத்து இடர்களையும் சந்திக்கும் தைரியத்தை கொடுத்து தீர்வும் சொல்வார். ஆகவே எண்ணத்தை தற்காலிகமான பூலோக வாழ்க்கைக்காக மட்டும் போடாமல் நிரந்தரமான விண்ணுலகத்தையும் நோக்கி போடுங்கள். தக்க சமயத்தில் உங்களுக்கான ஒரு குரு உங்களை தேடி வருவார். என்னுடைய குரு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்னை அப்படித்தான் வந்தடைந்தார். அதற்கு முன்னால் அவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போது அவரை தவிர வேறெதுவும் தெரியாது.
குருவின் ஆசியால் என்னுடைய வாழ்வு மட்டுமல்ல, எங்களின் குடும்பத்தினரின் வாழ்வும் மலர்ந்தது. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.